ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி உலர் திராட்சை வீட்டிலே செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஈஸியான முறையில் செய்யலாம். நான் இந்த திராட்சை எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இதில் சும்மா இந்த லைட்டாக கெட்டு போன மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. கழுவி வச்சுட்டு கொஞ்சம் உப்பு தூவி நல்லா பெசரி வச்சுக்கோங்க. இப்படி பெசரி வச்சு ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க. அரை மணி நேரம் விட்டுருங்க. வீட்டிலே நம்ம உலர் திராட்சை ரெடி பண்ணலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி, ஆனால் துணி போடாமல் இப்படி வேக வைங்க. துணி போடாமல் மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், நல்லா தோல் சுருங்குற அளவுக்கு நம்ம வேக வச்சுருக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம். இதை நல்லா வெயிலில் காய வைக்கலாம். வெயிலில் காய வச்சு பார்க்கலாம். 3 நாள் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், உலர் திராட்சை நல்லா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில் இந்த மாதிரி வாங்குறதுக்கு பதிலாக வீட்டிலே நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி சேமித்து வச்சுக்கிட்டோம்னா, நான் கொஞ்சமாக வச்சு உலர் திராட்சை ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு நிறைய வச்சு பண்ணி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுன்றதுக்காக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.